வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் ஒருவருக்கு ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள், பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பற்றி தெள்ளத் தெளிவா ஒரு வீடியோவை பார்க்க போறோம். ஏற்கனவே லக்னத்தில் இருந்து 7ஆம் வீடு வரை சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படின்றத தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க, சரிங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? பொதுவாக 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி அந்த இடத்தின் பலன்களை தாமதப்படுத்துவார். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒருவருக்கு ஆயுள் ஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நிச்சயமாக ஆயுள் கண்டிப்பாக தீர்க்க ஆயுள் உண்டு அப்படின்னு சொல்லிட முடியும், சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த 8ஆம் இடம் பாபர் வீடாகி ஏதாவது ஒரு பாபர் பார்வையை சனி வாங்கினார்னா நிச்சயமாக கடைசி காலத்தில் படுத்த படுக்க ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட முடியும். ஸோ இந்த மாதிரியான பலன்களும் ஏற்படும். ஒருவருக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை கண்டிப்பாக இருக்குங்க. நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோன்னா அது ஏன், எதற்கு, எப்படின்னு பல கோணங்களில் சிந்திப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ ஆராய்ச்சி மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கும். ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்க மிகப்பெரிய வெற்றியாளர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது 4ஆம் இடம் கல்வியை குறிக்கிற இடம், சரிங்களா? 4ற்கு 4ஆம் இடமான 8ஆம் இடமும் ஒரு வகையில் கல்வியை குறிக்கிற இடம், சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஆராய்ச்சி துறையில் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சாதிக்க முடியும். ஏதாவது ஒரு சுபகிரக பார்வையெல்லாம் ஏற்படுச்சுன்னா நிச்சயமாக பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட முடியும். புதையலை தேடி அலைவது, அதாவது இந்த காலத்தில் அதிர்ஷ்டத்தை தேடி அலைவது அப்படின்னு சொல்லிட முடியும். ஏதாவது ஒரு அதிர்ஷ்டகரமான வழிகளை நமக்கு பணம் கிடைக்காதா அப்படின்ற ஏக்கம் நிச்சயமாக இருக்கும். சில நேரத்தில் திடீர்னு பண வரவுகளும் நிச்சயமாக இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத சொல்லிட முடியும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம்தான். அதாவது பணத்தை அதிகமாக விட்டுருப்பாங்க, அப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வழியாக நிச்சயமாக ஒரு பணம் கிடைக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் சரிங்களா, அதிகமாக பணம் போயிடும், ஒரு சிலது மட்டும் உங்கள் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிடலாம். மறைக்கப்பட்ட பொருளை கண்டுபிடித்து வெளியே எடுப்பது, அதாவது மறைத்து வைக்கப்பட்ட பொருட்களை குறிக்கிற இடம் 8. ஸோ இந்த இடத்துல சனி இருக்கும்போது நிச்சயமாக மறைபொருளில் கண்டிப்பாக தேடி கண்டுபிடிப்பவர்களாக இருப்பாங்க, சரிங்களா? உதாரணமாக நீங்கள் பக்கத்து வீட்டில் இல்லைனா அடுத்தவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் காணாமல் போயிடுச்சுன்னா இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சி தருவாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான பலன்கள் கண்டிப்பாக ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் ஏதாவது பிரச்சனை இருக்கும், சரிங்களா? வில்லங்கம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு சொத்து வச்சுருந்தீங்கனாவே, அதாவது பூர்வீக சொத்து கையில் இருந்ததுனாவே அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். இல்லைனா எப்போ பறி போயிடுமோ அப்படின்ற பயமும் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? பசி அதிகமாக உண்டாகும், சரிங்களா? சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, சரிங்களா? தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யாதவராக கண்டிப்பாக இருப்பார், சரிங்களா? அதாவது இப்போ பண்ணிக்கலாம் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க, சரிங்களா? நாம் ஒரு கடமையை சரியான நேரத்தில் செய்யணும், சரிங்களா? அப்போ தான் ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்ல முடியும். சில நேரத்தில் தாமதப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை இவங்க ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சுபகிரக பார்வையெல்லாம் கண்டிப்பாக பட்டுடுச்சுன்னா, இல்லைனா ஒரு நல்ல அமைப்பில் கண்டிப்பாக இருந்தாங்கன்னா தன்னுடைய கடமைகளை சரியான நேரத்தில் சரியான பாதையில் முடிப்பவர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க. பெண் குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அளவான குழந்தை செல்வங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதற்கு பிறகு பாரம்பரிய முறைகளை கடைபிடிப்பவர்களாக இருப்பாங்க, சரிங்களா? பாரம்பரிய முறைகளை கடைபிடித்து ஒழுக்கமாக வாழ்பவர்களாக கண்டிப்பாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட முடியும். அதனால தான் இவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குது அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுது. சில நேரங்களில் மூல நோய், வாயு தொல்லை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். மிகவும் மோசமான நிலைமைகளில் சனி இருக்கும்போது தரித்திரம், நோய் ஆகியவற்றனால கண்டிப்பாக குடும்பத்தை சரிவர கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பம்பை விலை கொடுத்து வாங்குவது, வாய் தகராறில் கண்டிப்பாக இவங்க அதிகமாக ஏற்படுவாங்க, சரிங்களா? சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பாங்க, சரிங்களா? அதாவது அரசியல் கட்சிகள்லாம் போராட்டம்லாம் நடத்துவாங்க, சரிங்களா? அந்த மாதிரியான போராட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க முன்னாடி போய் நிற்பாங்க சில நேரத்தில். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதனாலேயும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், சரிங்களா? அதே போல் வெற்றியும் பெறுவாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. அதற்கு பிறகு கண்டம், அவமானம், வழக்கு போன்றவற்றைகளே சில நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும், சரிங்களா? அதிக அவமானங்களை சில நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனாலேயே பார்த்திங்கன்னா வெளிநாடு சில நேரத்துக்கான
போயிடுவாங்க. அதாவது மறை மறைவு தேச வாழ்க்கை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து மறைவு தேச வாழ்க்கையை வந்து குறிக்கிற இடம், வெளிநாட்டு வாழ்க்கையை வந்து குறிக்கிற இடம். சொந்த ஊரில் வந்து அவமானம், அசிங்கம், கேவலம் இது எல்லாமே ஏற்பட்டு வெளிநாட்டில் போயிட்டு இல்லைனா வெளியூரில் போயிட்டு தஞ்சம் அடைஞ்சிருவாங்க சில நேரத்தில். ஸோ அந்த மாதிரியான பலன்கள் வந்து ஏற்படும். 8ஆம் இடத்துல இருக்கிற சனி என்னதான் வந்து தீர்க்க ஆயுள வந்து கொடுத்தாலும் சில நேரங்களில் வந்து காயம் அடிபட்டு கொண்டே இருக்கும். அதாவது வந்து இந்த 7.5 சனி, அஷ்டம சனி காலத்தில், அதற்கு பிறகு சனி திசை, சனி புக்தி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன அடிகளை வந்து இவங்க கண்டிப்பாக சந்தித்து தான் ஆகணும். சரிங்களா? அதற்கு பிறகு பல பெண் நண்பர்கள் வந்து அமைவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவங்களால பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? நுரையீரல் நோய்களால் அதிகமான பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு நுரையீரல் பிரச்சனைகள் வந்து சில நேரத்தில் ஏற்படனாலும் உங்கள் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதற்கு பிறகு அதிகமாக உழைப்பீங்க. சரிங்களா? அதிகமாக உழைத்தால் கூட சில நேரங்களில் வந்து கண்டிப்பாக பணப்பிரச்சனைகள் வந்து இருக்கும். வேலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து சண்டைகள் வந்து இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏதாவது சொந்த ஊரில் வந்து ஏதாவது பிரச்சனை, சண்டை, ஏதாவது வந்து சமூக பிரச்சனைகளை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை மாட்டி மறைவு தேச வாழ்க்கையில் வந்து போவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துலையுமே வந்து சில நேரத்தில் வந்து பிரச்சனைகளை மாட்டுவாங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற சனி வெளிநாட்டு வேலைகளை, வெளியூர் வேலைகளை வந்து கொடுத்தாலுமே நிச்சயமாக வந்து பிரச்சனைகளையும் வந்து கொடுப்பார். ஸோ அதனால் வெளிநாட்டில் இல்லைனா வெளியூரில் போய் வேலை பார்க்குறீங்களா, தயவுசெய்து அந்த இடத்துல வந்து புரட்சி, போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சமூக பிரச்சனையிலுமே வந்து தலையிடாதீங்க. அது வந்து உங்கள் ஊர் கிடையாது அப்படின்றத தெளிவாக வந்து புரிஞ்சுக்குங்க. சரி, பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பற்றி இப்போ பார்க்கலாம். பொதுவாக 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ தொழிலில் வந்து சில நேரத்தில் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றத்தாழ்வுகள் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? திடீர்னு வந்து ஒரு தொழில் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கும், சில நேரத்தில் வந்து அதல பாதாளத்தில் போயிடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 8ஆம் இடத்துல சனி இருப்பவர்கள் நிச்சயமாக வந்து தெளிவாக தொழிலில் வந்து களமிறங்குக. வெற்றி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தான் இருக்கும். சரிங்களா? கௌரவ பாதிப்புகள் வந்து சில நேரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தொழிலில் நஷ்டமடைஞ்சு சில நேரத்தில் வந்து ரொம்ப மானம், மரியாதை, அவமானங்கள்லாம் இழந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். சில நேரத்தில் வந்து அப்படியே தொழிலில் நஷ்டம் அடைஞ்சதுன்னா அப்படியே விட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் தொழில் செய்கிறவங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படின்றத தயவுசெய்து நம்பாமல் உழைத்து மேலே வர பாருங்கள். சரிங்களா? அதற்கு பிறகு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வாயாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை வந்து விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருப்பீங்க, சும்மா இருக்க மாட்டீங்க. சரிங்களா? அதனாலேயே பிரச்சனைகள் ஏற்படும். தயவுசெய்து வந்து 8ஆம் இடத்துல சனி இருந்தார்னா உங்களுடைய பேச்சு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப சரியாக இருக்கணும். சரிங்களா? ஏதாவது வாய் கொடுத்து வெளியே மாட்டிக்காதீங்க, வாக்கு கொடுத்து வந்து மாட்டிக்காதீங்க. அதனால் அந்த வாக்கை காப்பாற்றவே முடியாது. சரிங்களா? அதாவது வாயாலேயே வந்து அசிங்கம், கேவலம், அவமானம் இது எல்லாத்தையுமே சந்திக்கிற சூழ்நிலைகளை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் 8ஆம் இடத்துல சனி இருப்பவர்கள் தயவுசெய்து அதிகமாக பேசுகிறத வந்து நிப்பாட்டிக்கிறங்க. சரிங்களா? குடும்பத்தையும் வந்து சில நேரத்தில் வந்து சரிவர கவனிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது புரட்சி, போராட்டம் அப்படின்ற அதை வந்து சந்தித்து அதனால் வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியே ஓட்டுருவீங்க. சரிங்களா? நான் சொன்னேன் இல்லை, வீட்டில் சண்டை போட்டுட்டு இல்லைனா ஊரில் ஏதாவது சண்டை வம்பு வழக்கு இழுத்துட்டு வெளிநாட்டிலையோ இல்லைனா வெளியூர்லேயோ போயிடுவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் குடும்பத்தை எப்படி கவனிப்பாங்க? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்குது. அதற்கு பிறகு 8ஆம் இடத்துல இருக்கிற சனி 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை வந்து பார்ப்பார். குழந்தைகளால் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? நான் இது படிக்கணும், அது படிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் குடும்பத்துடைய பொருளாதாரம் என்னன்னே தெரியாமல் செலவு வைப்பவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு தாய் தந்தையருடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்காம இவங்க பாட்டுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை போயிட்டு விலை கொடுத்து குடும்பத்துக்கு வந்து இழுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளாலேயே நிம்மதியை இழந்து சில நேரத்தில் வந்து ரொம்ப மோசமான மனநிலைமைக்கே இவங்க போயிடுவாங்க. மனக்குழப்பமே வந்து சில நேரத்தில் அடைஞ்சிருவாங்க. சரிங்களா? குழந்தைகளால் சண்டை, சச்சரவு, அவமானங்கள், கேவலங்கள், அவங்களுடைய அதீதப்படியான ஆசையினாலேயே இவங்க அதிகமான கஷ்டங்களை அனுபவிக்கிறது போன்ற பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக ஏற்படும். பூர்வீகத்தினாலேயும் வந்து சில நேரத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படும். சரிங்களா? உங்கள் பிறந்த இடத்துலையே வந்து அதிகமான அவமானங்களை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. சரிங்களா?
8ஆம் இடத்துல சனி இருப்பவர்கள் சில நேரத்தில் வந்து வெளியே கிளம்பி போயிடுங்க. சரிங்களா? பூர்வீகத்தில் இல்லாமல் சண்டை, சச்சரவு, அவமானங்கள்லாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, தயவுசெய்து வந்து வெளியே போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ்றது தான் வந்து நல்லது. அந்த இடத்துலையும் போயிட்டு ஏதாவது வந்து அடுத்தவன் பிரச்சனையை தீர்க்க போகிறேன், இல்லைனா சமூக பிரச்சனைகளை வந்து தீர்க்கறதுக்காக வந்து களத்தில் இறங்குறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் தயவுசெய்து நிம்மதியான வாழ்க்கையை வந்து தயவுசெய்து வாங்க. அதீதமான பிரச்சனைகளில் வந்து நீங்கள் சிக்கிறீங்க, ஏதாவது ஒரு தொடர்ந்து அவமானம், அசிங்கம், கேவலம்லாம் ஏற்படுதுன்னா நிச்சயமாக வந்து திருநள்ளாறு போயிட்டு வாங்க. ஸோ அதனோட லிங்க்கை வந்து நான் டேப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ நிச்சயமாக வந்து கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெளிவான புரிதல் வந்து கிடைக்கும். ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.